கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேச முடியுமா? பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர், அதில் ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32 33 கூட வாசிப்போம். 32 33. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் உள்ளதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். சோதரம் பாருங்க, எது கவலைப்படுறதுக்குன்னே என்ன பண்றது? இங்க பாருங்க, ஆண்டவர் பாரு மனைவியை அழகா சொல்லி பாருங்க. நீங்கள் கவலையில இருக்கிற விவாகம் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காரியத்தில் கவலைப்படுறோம். யாரு கவலைப்பட்டது? நெகேமியா. ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷன். தேவனுடைய அலங்கத்தை மறுபடியும் எழுந்து கட்டணும்னு சொல்லி, தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி அவன் கவலையற்றவனாக ராஜா முன்னோம்னா, ஏன்பா கவலையா இருக்குன்னு, எப்பயும் சந்தோஷமா தான் இருப்ப, எப்பயும் நல்லா செஞ்சு முத்துற, ஏன் இப்படி சோத்தோட இருக்க பொழுது, இப்போ ஆண்டுடைய ஆலோசனை உடனே என்ன பண்ற? ஸ்தோத்திரம். அந்த காரியத்துல தேவனாய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியுது. 2வது காரியம், நேரத்துல மனைவிக்கு எப்படியே பிரியலாம் இருக்கணும் என்று கணவனுக்கு பிரியலாம் என்று கவலைப்படுகிறது. சோத்திரம். இது ஒரு என்ன பண்றேன், என்னத்தை தான் நம்ம செஞ்சாலும் மனுஷனை திருப்திப்படுத்த முடியுமா? திருப்திப்படுத்த முடியாது. தேவனாய கர்த்தர் எவ்வளவுதான் நம்ம இஸ்ரவேல் கொடுத்தாலும் கூட அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எகிப்துக்கே என்ன பண்ண அந்த இதயம் திரும்பிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் நானும் தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ணும், ஆண்டுடைய ராஜ்யத்துக்கென்று நம்ம என்ன பண்ணும் செயல்படும் பொழுதுதான் தேவனாக அப்படிப்பட்ட காரியத்தில் என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும். சோதரம். தேவையில்லாததுக்கு நம்ம கவலைப்பட்டு, ஒன்றுக்கும் இல்லாதெல்லாம் கவலைப்பட்டு மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டு அப்படி இருக்காதபடிக்கு சந்தோஷமா இருந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கவலையற்ற ஆண்டுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். தேவனுக்குரியவர்களே நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். இந்த இடத்துல அவங்கள எப்படி படுத்தலாம், இவங்களை பிரியப்படுத்தலாம், இவங்களை பிரியப்படுத்தி அவங்கள பிரியப்படுத்தி அப்படி இல்லாம தேவனை நம்ம பிரியப்படுத்துற நபராய்க்கான இங்க இடத்துல போட்டுக்க பாருங்க. தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று நம்ம கவலைப்படுகிறான். சோதனை. எப்படி பிரியமா இருக்க முடியும்? சோதனை. எத்தனை தான் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மனவாட்டியை திருச்சபை எத்தனை தான் அவரோட தண்ணியை கொடுக்குறாரு, இறைச்சியை கொடுக்குறாரு. சோத்திரம். போட்ட செருப்பு என்ன பண்ணதில்லை, வாறு சட்டை, இந்த போடுற சட்டை பழமையாகல. வனாந்திரத்துல எந்த கடைக்கு போனாலும் என்ன பண்ண, கடையே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்தார். அப்படின்னு என்ன அவங்க திருப்தி இல்லை, தேவனை குறை சொல்லிட்டு தான் இருந்தார். எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, நம்ம அப்படி சொல்லி கதை சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் என்னத்தை செஞ்சுட்டாரு, நான் இவ்வளோ காலம் சர்ச்சுக்கு போகிறேன், இவ்வளோ காலம் நான் உண்மையாக இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் மேலே குறைசாட்டிடுறது. அப்படிக்கு ஆண்டவர்ல நம்ம தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று நம்ம யோசித்து நடக்கும் பொழுது உங்கள் வாஞ்சைகளை, உங்கள் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிற தேவன். அதனால தேவையில்லாமல் என்ன கவலைப்படக்கூடாது. தேவையில்லாத காரியத்துக்கு அவன் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் பொழுது தேவனுக்கு சோத்திரத்தோடு விட பண்ணுங்க, செலுத்துங்க. தேவனுக்குரிய காரியத்தில் செயல்படுங்க. தேவனுக்கு எப்படி நம்ம செயல்படலாம், தேவனுக்கு எப்படி நம்ம பிரியமாக நடக்கலாம், தேவனை எப்படி நம்ம உற்சாகப்படுத்தலாம், தேவனுக்கு காரியமான என்ன அவருக்கு பிடிக்கும். ஒரு தாய் தகவனுக்கு என்ன பிடிக்கும், தன் பிள்ளைகளுக்கு தெரியும். எங்கள் அம்மா அப்பா இதை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, எங்கள் அப்பா இதை வாங்கி சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். தாய் தகவனை இழந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். தேவையில்லாததுக்கு கவலைப்பட்டு இருக்காதீங்க. ஆண்டு உங்களுக்கு தாயாக இருந்து தகப்பனாக இருந்து நடத்த வல்லமையில தேவனாக இருக்கிறார். அவரை பிரியப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் சத்தியம் செய்ய வல்லவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். சோமனோமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தேவையில்லாத காரியத்துக்கு நாங்கள் கவலைப்படாதபடிக்கு, ஆண்டவரே, வீட்டில் இருக்கவங்களை நாங்கள் அதை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் கவலைப்பட்டுக்கிடாதபடிக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கொல்லப்படாதுன்னு சொன்னீங்களே தகப்பனே. ராஜ்யத்துக்குரியவர்களை நாங்கள் பேச, ஆண்டவரே, வீணான வார்த்தையிலே பேசுகிறோம், தேவ ராஜ்யத்துக்குரிய காரணம் நாங்கள் பேச உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.